ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாரிசு சான்றிதழில் யார் யார் பேரெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு நெறிமுறை வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து அவரோட சொத்தை பாகக்கரார் வந்து பண்ணாமல் இறந்துட்டார் அப்படின்னா அந்த வாரிசு சான்றிதழ் மட்டும்தான் வந்து பேசும். ஏன்னா அவர் உயிலோ இல்லை வந்து தான செட்டில்மெண்ட்டோ ஏதோ பண்ணி வச்சுருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த சொத்து நமக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு மெயின் ஆதாரமே அந்த வாரிசு சர்டிஃபிகேட்டும் இறப்பு சான்றிதழ் தான். ஸோ இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இறப்பு சான்றிதழ், அடுத்தது வந்து இந்த சொத்து இவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிறக்காக பண்ணுறது தான் வந்து இந்த வாரிசு சான்றிதழ். ஸோ இந்த வாரிசு சான்றிதழில் யாரெல்லாம் வந்து பேரெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து திருமணமான நபர்கள். ஸோ திருமணமான நபர்கள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னா அதில் யார் யார் பேர் இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த திருமணமான நபருக்கு உண்டான அவங்க யார் மனைவியோ இல்லை வந்து கணவனோ, ஸோ அவங்க வந்து பேர் இருக்கணும். அடுத்தது அவங்களுக்கு வந்த குழந்தைகள், ஓகேங்களா, அந்த குழந்தைகளோட பேர் பையனோ பிள்ளையோ யாராக இருந்தாலும் அவங்க எல்லாத்து பேர் இருக்கணும். அடுத்தது அவங்களோட பெற்றோர். ஸோ இந்த 3 பேர்த்தோட பேரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த திருமணமான நபர் வந்து ஒரு வேளை வந்து மறுமணம் செஞ்சிருந்தாரு அப்படின்னா, அதாவது முறையாக வந்து விவாகரத்து பெற்று அதுக்கப்புறம் மறுமணம் செஞ்சுருக்காரு அப்படின்னா யார் யார் பேர்லாம் வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த யார் எந்த 2வது மனைவி இருக்காங்களா அந்த மனைவி பேர் வரணும். அடுத்தது முதல் தாரம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது குழந்தைகள் இருந்தால் அப்படின்னா அந்த குழந்தைகள் பேர் வந்து வரணும். ஸோ அந்த முதல் தாரத்தை வந்து பேர் வந்து சேர்த்த வேண்டியதில்லை, ஆனால் அவங்க குழந்தைகள் பேர் வந்து சேர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது தாரத்தில் வர்ற குழந்தைகள், ஸோ மறுமணம் செஞ்சுருப்பார்ல அவங்களோட குழந்தைகள் வந்திருப்பாங்களா அவங்களோட குழந்தைகள், அதுக்கப்புறம் அவரோட பெற்றோர். ஸோ ஒரு இறந்துருக்காரு அப்படின்னா அவரோட பெற்றோர், இல்லை இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு லேடி இறந்துருக்காங்கன்னா அவங்களோட பெற்றோர், அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் லேடிக்கு பெற்றோர் வந்து போகிறதில்ல, அதுக்கு பதிலாக வந்து கணவனாக இருந்தால் மட்டும்தான் பெற்றோராக வந்து போடுறாங்க. ஸோ இது வந்து 2வது கேஸ். 3வது கேஸ் வந்து ஒரு திருமணம் ஆகாத ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படின்னா அது யார் யார் வரணும் அப்படின்னா, அந்த திருமணம் ஆகாத ஒரு நபர் இறந்தார்ல அவரோட பெற்றோர், அதுக்கப்புறம் அவங்களோட சகோதரன் சகோதரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க. ஸோ இவங்க பேர் வந்து கண்டிப்பாக வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைகள் இருந்து கணவன் மனைவி 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைகளை மட்டும் வந்து போட்டால் போதும். அடுத்தது வந்து இறந்தவரோட பெற்றோர் வந்து போட்டால் போதும். ஸோ இந்த 2 பேர்த்த மட்டும் போட்டால் போதும். அதில் இந்த 2 பேர்த்தோட பெற்றோருக்கு வந்து அதிக வந்து சொத்துரிமை வராது, இது மட்டும்தான் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைகளின்றி கணவன் மனைவி 2 பேருமே இறக்கும் நேர்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறந்தவரோட பெற்றோர் வந்து போட்டால் போதுமானது. அதுக்கப்புறம் இறந்தவரோட உடன் பிறந்த சகோதரன் சகோதரி இருந்தாங்கன்னா அவங்க பேர் வந்து போடணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க பேரெல்லாம் தான் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 2வது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து வாரிசுரிமை தானே தவிர இது வந்து சொத்துரிமை கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து ஒரு வாரிசு சான்றிதழில் பேர் இருக்குது அப்படிங்கிறக்காக மட்டுமே வந்து இதுக்கு ஒருத்தருக்கு சொத்துல உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து அவங்க யாராவது ஒருத்தர் தான செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லை வந்து உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம். ஸோ அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கோ அது மட்டும்தான். ஸோ இது வந்து சொத்துரிமை அப்படிங்கிற நீதிமன்றத்தில் கொடுக்குற சொத்துரிமை சான்றிதழ் ஆகாது அப்படிங்கிற தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து யார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தாசில்தார் கொடுக்குறாங்க அப்படின்னா எதுக்காக கொடுத்துருக்காங்க, இது வந்து நேரில் போய் கள ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ளிகண்ட் இருப்பாங்களா யார் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன், இந்த 2 இன்ஃபர்மேஷனை வச்சு இது வந்து என்னது ஒரு ப்ரொவிஷனலாக கொடுத்தது தான், இது வந்து ஒரு டெம்பரரியாக கொடுத்தது தான், இது வந்து ஃபைனல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபைனல் கிடையாது அப்படிங்கிறது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஏதாவது தவறான தகவல் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து தாசில்தார்லாம் வந்து பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க, அதை வந்து இதை கேன்சல் பண்ணுறக்கோ அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து புதுசான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களாம் தான் இருக்கணும் அப்படிங்கிறத, இது ஆல்ரெடி இப்படி தான் இருந்தது. ஒரு சில கேசஸில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு திருத்தப்பட்ட ஒரு வரைவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.